ரிப்போர்ட்டர் டைரி செய்திகளுக்காக நான் உங்கள் ராம்குமார். கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் 400 பேருக்கு முதற்கட்டமாக முதல்வர் மருத்துவ காப்பீட்டு அட்டை வழங்கப்பட்டது. நகர் மன்ற தலைவர் பரிதா நவாப் வழங்கினார். கிருஷ்ணகிரி நகராட்சியில் வசிக்கும் தமிழக முதல்வரின் மருத்துவ காப்பீட்டு அட்டை பெறுவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும், இதற்கு வருமான வரி சான்றிதழ் மற்றும் ஆவணங்களை பெறுவதில் சிரமம் ஏற்படுவதாக கூறி வந்தனர். பொதுமக்களின் சிரமத்தினை போக்கிடும் வகையில் கடந்த மாதம் கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட 1 முதல் 3 வார்டுகளில் மருத்துவ காப்பீட்டு அட்டைக்கு விண்ணப்பிக்கும் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. இந்த சிறப்பு முகாமில் பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் முதல் கட்டமாக 400 பேருக்கு தமிழக முதலமைச்சரின் காப்பீட்டு அட்டை வழங்கும் விழா நகராட்சியில் நடைபெற்றது. நகராட்சி ஆணையாளர் செலின் பாபு முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது நகர் மன்ற தலைவர் திருமதி பரிதா நவாப் முதல் கட்டமாக 400 பேருக்கு முதல்வரின் காப்பீட்டு திட்டத்திற்கான அடையாள அட்டையை முதல் கட்டமாக வழங்கினார். பின்னர் இதுகுறித்து கிருஷ்ணகிரி நகர்மன்ற தலைவர் பரிதா நவாப் முதல் கட்டமாக 400 பேருக்கு தமிழக முதல்வரின் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அட்டையின் மூலம் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவசமாக மருத்துவம் பார்த்துக் கொள்ளலாம். மேலும் மீதமுள்ள மற்ற வார்டுகளிலும் முகாம்கள் நடத்தப்பட்டு முதல்வர் காப்பீட்டு அட்டை அனைவருக்கும் பெற்றுத்தரப்படும் என உறுதியளித்தார். இந்நகரத்து மக்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்று மாண்புமிகு தமிழக முதல்வரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள விரிவான கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் முகாம் 1, 2, 3 வார்டில் நடத்தி வெற்றிகரமாக 400 கார்டுகள் இன்று முதற்கட்டமாக வழங்கப்பட உள்ளது. இந்த கார்டினுடைய அருமை கஷ்டப்பட்ட மருத்துவமனைக்கு போறவங்களுக்கு தான் தெரியும். இந்த கார்டுல மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இந்த கார்டு ஒரு கார்டுக்கு 5 லட்சம் மதிப்புள்ள இந்த கார்டு அந்த ரேஷன் கார்டுல அம்மா அப்பா பிள்ளைங்க 5 பேர் இருந்தாங்கன்னா அதுல யாருக்கு வேணாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை 5 லட்சம் தாராளமா எந்த மருத்துவமனையா இருந்தாலும் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அருமையான திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்கும்